ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா பழனி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. இந்த வீடியோவில் பழனி ரயில்வே ஸ்டேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குங்க, ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் எக்கச்சக்கமான ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து ரீடெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம பிலிகிரிம் சென்டரான பழனிலையும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சதர்ன் ரயில்வேஸ் டிவிஷனுக்கு சேர்ந்தது தான். நம்ம ஐ திங்க் பாலக்காடு டிவிஷன் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் பழனி ரயில்வே ஸ்டேஷன், சரியா தெரியல. பட் இப்போ வாங்க நம்ம போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பழனி ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க, செம்ம சூப்பரா மாடர்னா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செம்ம சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்லயே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குங்க. உள்ள மினி பஸ் நிக்குது பாருங்க. அது வந்து பஸ் ஸ்டாண்டு, கோவில், அடிவாரம், அதுக்கப்புறம் விஞ்ச் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் அந்த மினி பஸ்ஸஸ் போகும். மினி பஸ் இல்லாட்டி நீங்க ஆட்டோ எடுத்துக்கலாம். ஷேர் ஆட்டோஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. நீங்க பாருங்க, டைரக்டா வந்து இந்த ரோடு வந்து பஸ் ஸ்டாண்டு தாங்க போய் ரீச் ஆகும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவிலும் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகேவா, நிறைய ஷேர் ஆட்டோஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. எல்லா பஸ் ஸ்டாண்ட் கோவில்ல இருந்து வர்றதுதான். நம்ம பக்தர்களை கூட்டிட்டு அங்க போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, டுவர்ட்ஸ் கோவில் போற வழின்னு. ஸோ வெளியே உங்களுக்கு கஃபேஸ், ஹோட்டல்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ வாங்க நாம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போதைக்கு இருக்கு அண்டர் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல அப்படிங்கறத பார்க்கலாம். மக்களே, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மலைக்கோவில் அடிவாரம் வரைக்கும் போற மினி பஸ் பாருங்க. இது பஸ் ஸ்டாண்ட் வழியா போகும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க சூப்பரா இறங்கிட்டு பஸ் ஏறிட்டு நீங்க நேரா கோவில் அடிவாரத்திலேயே போய் இறங்கிக்கலாங்க. உள்ளுக்குள்ளேயும் ஷேர் ஆட்டோஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. நிறைய கேரளா மக்கள் வருவாங்க, பாலக்காடு, திருச்சூர் சைட்ல இருந்து. நம்ம சென்னையில இருந்து பாலக்காடு போற ட்ரெயின் பழனி, பொள்ளாச்சி வழியா தாங்க போவோம். பாப்புலர் ட்ரெயின் பார்த்தா அது ஒண்ணு, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஒண்ணு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பழனி ரயில்வே ஸ்டேஷன் வழியா போகும். கரெக்டா ட்ரெயின் வந்தோடனே எவ்வளவு மக்கள் வராங்க பாருங்களா. இதுல கிட்டத்தட்ட 80% எல்லாமே வந்து பழனி கோவிலுக்கு போற மக்களா தாங்க இருக்கும். நம்ம மினி பஸ் நிக்கிற இடத்துல இருந்து உள்ள வந்தாவே வந்து என்ட்ரன்ஸ் லாபி வருதுங்க. நல்லா பெருசா கட்டுறாங்க, ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி ஃபுல்லா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் செம்ம சூப்பரா இருக்கும் போல. வாங்க உள்ள போயிட்டு இப்போதைக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஸ்டேஷனுக்குள்ள போறதுன்னா மினிமம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். அப்பதான் எதுவும் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா எல்இடி ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. அரைவல் டிபார்ச்சர்ஸ் எல்லாம் பார்க்க. கோயம்புத்தூர் டு மதுரை போற ட்ரெயின், திருவனந்தபுரம் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், டிசிஎன் பாலக்காடு பேசஞ்சர்னு போட்டிருக்கு. டிசிஎன்னா திருச்செந்தூருங்க. திருச்செந்தூர்ல இருந்து பாலக்காடு வரைக்கும் போற பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ எல்லாம் இந்த டைமுக்கு அரைவல் ஆயிட்டு இருக்குங்க, ஈவினிங் டைம்ல. ஸோ இதுதான் வந்து அன்ரிசர்வ்டு டிக்கெட்ஸ் வாங்குற இடம். கம்ப்யூட்டரைஸ்டு ரிசர்வேஷன் சென்டர் உள்ளேயே இருக்குங்க. அது போக பாத்தீங்கன்னா ஏடிவிஎம் மிஷின் இருக்கு. ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் எடுக்க. கியூ பெருசா இருந்துச்சுன்னா நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம். பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் வச்சிருக்காங்க. ரயில்வேஸ் டைம் டேபிள் எங்க போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து நம்ம இதெல்லாம் பஞ்சாமிர்தம் எல்லாம் வாங்கிக்கலாங்க. இப்ப ஆனா க்ளோஸ் பண்ணிருக்கு. கிளாக் ரூமும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. மதர்ஸ் ஃபீடிங் ரூம் இருக்கு. 24 hours சர்வீஸ்னு போட்டிருக்காங்க. மேபி நீங்க வர்றப்போ அவைலபிளா இருந்துச்சுன்னா பேக் வச்சுட்டு போகலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்காங்க 24 hours சர்வீஸ்ன்ட்டு.
மேபி இப்ப லஞ்சுக்கு ஏதாவது போயிருப்பாங்களா இருக்கும். சரி வாங்க மக்களே, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு போவோம். மக்களே நம்ம டிக்கெட் கவுண்டர்ல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கியாச்சுங்க. 10 ரூபா. நல்லா சம்மர் ரஷ்ஷா இருக்கு. ஈவினிங் டைம் நிறைய ட்ரெயின்ஸ் கிராஸ் ஆகும் போல. IRCTC ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்கு, பழம், பீவரேஜஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. மக்களே இப்ப வாங்க நம்ம பிளாட்ஃபார்ம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்ல இருந்து பிளாட்ஃபார்ம் போறதுக்கு 100 பாஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் அண்டர் ரெனோவேஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன், க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அம்ரித் பாரத் ஸ்கீம்ல நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 and 3 வந்தாச்சுங்க. ஃபுல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல. நம்ம பழனி ரயில்வே ஸ்டேஷன் சுத்தியுமே பாத்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ஹில்ஸ் தெரியுங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லுவாங்க, யார்டு சொல்லுவாங்க. நம்ம பொருட்கள் எல்லாம் ஏத்தி எடுக்கிறது, கூட்ஸ் வண்டி எல்லாம் வரும்ல, கூட்ஸ் வண்டியில இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து ஏத்தி இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ் குடோன் இது. பழனி இங்கேயும் வந்து ஒரு IRCTC கேண்டீன் இருக்கு. ஸோ அண்டர் பாஸ்க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் இருக்கு. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கா என்னன்னு தெரியல, அந்த பக்கம் போய் பார்க்கலாங்க. மக்களே நம்ம ஸ்டேர்கேஸ் இருக்கிற பக்கம் இருக்கோங்க. ஆக்சுவலா ஸ்டேர்கேஸ்க்கு பேக் சைடு பார்த்தா உங்களுக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ல தான் இருக்கு, கிரீன் லைட் எரியுது. ஸோ நீங்க லிஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வயசானவங்க லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நீங்க லிஃப்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நேரா ஸ்டேர்கேஸ்க்கு பேக் சைடு இருக்கு. மக்களே கரெக்டா நம்ம 5 மணிக்கு பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம், செகண்ட் பிளாட்ஃபார்ம், 2 பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் இருக்கு. இப்போ சென்னை எக்ஸ்பிரஸ் இப்போ கிராஸ் பண்ண போகுது. அந்த பக்கம் ஃபுட் ட்ராக் இருக்குங்க. IRCTC கேட்டரஸ் 16344 ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்ம்ல வருது, 3rd பிளாட்ஃபார்ம்ல வருது. மக்களே நீங்க பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல IRCTC கடையில நீங்க ஃபுட் வாங்கணும்னா பிரைஸ் லிஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க. டீ, காஃபி இதெல்லாம் 10 ரூபீஸ்ங்க. ஜனதா மீல் 15 ரூபீஸ்னு போட்டிருக்காங்க. இதுல என்ன கொடுப்பாங்கன்னு சத்தியமா இது போட்டிருக்காங்க. 7 பூரிஸ், ஆலு ட்ரை கறி இதெல்லாமே 15 ரூபீஸ்க்கு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு தெரியல. மெதுவடை 25 ரூபான்னு போட்டிருக்காங்க. சமோசா, மார்னிங் டிஃபன், சாப்பாடு, பிரியாணி. ஸோ இதுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாம் பார்த்துக்குங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஃபுட் வாங்கணும்னா நீங்கள் IRCTC கேட்டரர்ஸ் கிட்ட வாங்கலாம், நம்பி வாங்கலாங்க. இப்போல்லாம் வந்து IRCTC கேட்டரர்ஸ் நல்லா குவாலிட்டியாகவே கொடுக்குறாங்க. மக்களே நம்ம ட்ரெயினில் என்னென்னலாம் கேரி பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைசரி போட்டிருக்காங்க பாருங்க. லைட்டட் ஸ்டவ், கேஸ் சிலிண்டர்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸு, பெட்ரோல், கெரோசின் இதெல்லாம் வந்து நம்ம கேரி பண்ணிட்டு போகக்கூடாது ட்ரெயினில். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க மக்களே, நம்மளோட சேஃப்டிக்கும் தான். ஸோ நாம் என்ன பேக் பண்ணுறோங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பழனி மலை கோவில் லயன்ஸ் கிளப் போட்டிருக்காங்க. மக்களே பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல ஈவினிங் அரௌண்ட் 5:30, 5:45 போல 2 ட்ரெயின் வந்து பேரலா கிராஸ் ஆகுதுங்க. ஒன்னு வந்து 16344 மதுரை திருவாண்டம் எக்ஸ்பிரஸ், இன்னொன்னு வந்து 22652 சென்னை பாலக்காடு எக்ஸ்பிரஸ். ஒன்னு அந்த சைடு வருது ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல, சென்னை பாலக்காடு எக்ஸ்பிரஸ். மதுரை திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல வருது, 16344. மக்களே கரெக்டா 6:15க்கு நம்ம 22652 பாலக்காடு சென்னை சென்ட்ரல்
சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து பழனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அரைவ் ஆகுதுங்க. இங்க கிராசிங் இருக்கும் போல சேலம் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்க்கும் பாலக்காடு சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்க்கும். இது ஒன் ஆஃப் த பாப்புலர் ட்ரெயின்ஸுங்க பாலக்காடுல இருந்து சென்னை போறதுக்கு. பொள்ளாச்சி பழனி வழியா போற இம்பார்ட்டன்ட் ட்ரெயின். நாம ஏற்கனவே இந்த ட்ரெயின் vlog பண்ணிருக்கோம். ட்ரெயின் vlogs பிளேலிஸ்ட்ல இருக்கும், பார்க்காம இருந்தா பாருங்க. WAP 4 என்ஜின்ங்க. நம்ம 22652 ட்ரெயினை இழுக்கிற வண்டி, ஐ மீன் இன்ஜின். WAP 4 அரக்கோணம் இன்ஜின். பாலக்காடுல எடுத்து பொள்ளாச்சிக்கு அப்புறம் பழனியில தான் ஹால்ட் நினைக்கிறேன். உடுமலைப்பேட்டையில ஹால்ட் இருக்கா என்னன்னு தெரியல, இருக்கும் தான் நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல கரெக்டா 6:15க்கு அரைவ் ஆகுதுங்க. பழனிலையும் நிறைய மக்கள் ஏறுறாங்க நம்ம பாலக்காடு எம்ஜிஆர் சென்ட்ரல் சென்னை எக்ஸ்பிரஸ்ல. முன்னாடி 2 அன்ரிசர்வ்டு கோச் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்லீப்பர் கோச்சஸ். ஏசி கோச்சஸ் எல்லாம் பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு ஏசி கோச் இருக்குங்க. S2 S1க்கு அப்புறம் ஒரு ஏசி கோச் 1 2 3 4 ஏசி கோச் இருக்கு போல. அதுக்கப்புறம் கடைசியில 2 அன்ரிசர்வ்டு கோச்சஸ். ஓகே, இந்த ட்ரெயின் வந்துருச்சு. இப்ப பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல 16344 ட்ரெயின் வரணும். அது 2 வந்ததுக்கு அப்புறம் தான் கிராஸ் ஆகும். சோ இந்த பக்கம் இருந்து கேரளாக்கு போற மக்கள் எல்லாம் ஃபுல்லா நிக்கிறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேரளால இருந்து சென்னை போற ட்ரெயினுக்கு நம்ம தமிழக மக்கள் பழனியில இருந்து சென்னை போற மக்களுக்கெல்லாம் இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா ஈவினிங் எடுத்து காலங்காத்தால சென்னை சென்ட்ரல் கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம். மக்களே, நம்ம 22652 பாலக்காடு சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்லயே வந்து 16344 ட்ரெயினும் வந்துருச்சுங்க. மதுரை திருவனந்தபுரம் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ். இதுவும் WAP 4 என்ஜின் தான் நினைக்கிறேன். ஆமாங்க, WAP 4 என்ஜின் தான். இது வந்து WAP 4 ஈரோடு என்ஜினுங்க. இது வந்து அமிர்தா எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க, மதுரை டு திருவனந்தபுரம் சென்ட்ரல். இதுல ஃபுல்லா பழனிக்கு பிலிகிரிமேஜ் வந்துட்டு போற மலையாள மக்கள் தாங்க அதிகம். பாலக்காடு போற மக்கள் வந்து நிறைய போவாங்க இந்த ட்ரெயின்ல. மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகுது. திண்டுக்கல், பழனி, பாலக்காடு, கோட்டயம் வழியா. அமிர்தா எக்ஸ்பிரஸ் 2 ட்ரெயினும் பேரலா நிக்குது பாருங்க. ஒன்னு டுவர்ட்ஸ் கேரளா போகுது, ஒன்னு கேரளால இருந்து சென்னை போகுது. பழனியில கரெக்டா 6 o'clock வந்துட்டா இந்த 2 ட்ரெயினும் வந்து அரைவல் அண்ட் டிபார்ச்சர் பார்க்கலாங்க. எவ்வளவு ரஷ் பாத்தீங்களா? ஃபுல்லா போகுதுங்க. ஸ்லீப்பர் கோச்சஸ், அன்ரிசர்வ்டு, ஏசி எல்லாமே ஃபுல்லா போகுது. நம்ம சென்னை வண்டி கூட கொஞ்சம் காலியா இருக்கு, பட் இந்த வண்டி நல்லா ஃபுல்லா போகுது. ஏன்னா மதுரையும் பிலிகிரிமேஜ் ஏரியா, நம்ம பழனியும் பிலிகிரிமேஜ் சென்டர், திருவனந்தபுரமும் ஒரு பிலிகிரிமேஜ் சென்டர், கேபிட்டல் சிட்டி வேற. அதனால செம்ம பாப்புலர் ட்ரெயினா போகுது. ஆல்வேஸ் இன் டிமாண்ட் போல.
பழனி பிளாட்ஃபார்ம் எல்லாம் ஃபுல்லா டெவலப் பண்ணி முடிச்சாதான் வந்து இங்க வர்ற பிலிகிரிமேஜஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும் போல் இருக்குங்க. ஏன்னா வர்ற பக்தர்கள் கூட்டத்துக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் தாங்காது. இன்னும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆகும்னு நினைக்கிறேன் ஃபுல்லா டெவலப்மெண்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. பட் பரவாயில்ல, வெயிட்டிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு நல்லதான். பட் இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டா, இங்க பாருங்க இன்னும் இங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகல. ஸோ இதெல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டா சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல ஃபெசிலிட்டி என்னன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டி வச்சுட்டாங்க. ஸோ வயசானவங்களுக்கு லக்கேஜ் எல்லாம் கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னும் பக்கி கார் எல்லாம் இல்ல, எஸ்கலேட்டர்ஸ் எல்லாம் இல்ல. லிஃப்ட் ஃபெசிலிட்டி பண்ணதே பெரிய விஷயம் தான் வச்சுக்கோங்களா. 16344 வந்த ஒரு 2-3 மினிட்ஸ்லயே வந்து நம்ம 22652 ட்ரெயின் எடுத்தாச்சு பழனியில இருந்து. எம்ஜிஆர் சென்ட்ரல் பாலக்காடு வழி பழனினே போட்டிருக்காங்க பாருங்க. சென்னையில இருந்து பழனிக்கு பிலிகிரிமேஜ் வரவங்களுக்கும் இந்த ட்ரெயின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பழனிக்கு காலங்காத்தால கிராஸ் பண்ணுங்க. ஸோ கரெக்டா நீங்க சென்னையில நைட்டு கிளம்புனா பழனிக்கு காலையில வந்து இறங்கிக்கலாம் கோவிலுக்கு போகணும்னா. அதே மாதிரி கோவில் பார்த்துட்டு மறுபடியும் ஈவினிங் இந்த ட்ரெயின் எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில நீங்க சென்னை ரீச் ஆயிடலாம். ஸோ ஒரே நாள்ல வந்து நீங்க சூப்பரா தரிசனம் முடிச்சுட்டு இதே ட்ரெயின்ல கிளம்பி போயிடலாம். செம்ம சூப்பர்ல. வா மக்களை, இந்த ட்ரெயின் எடுத்தாச்சுங்க. parallel arrival and departure. பழனியில இப்படி ஒரு வியூ பாப்போம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம 22652 16344 ரெண்டு ட்ரெயினையும் பார்த்தாச்சு. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ட்ரெயின். ஒன்னு அமிர்தா எக்ஸ்பிரஸ் கேரளா கேபிட்டல் போறது, ஒன்னு நம்ம தமிழ்நாடு கேபிட்டல் போறது கேரளால இருந்து. வேற லெவல்ல. சரி வாங்க மக்களே, அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் போயிட்டு ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப் எல்லாம் இருக்காங்க, என்ன விற்கிறாங்கன்னு பார்த்துட்டு கிளம்புவோம். நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போயிட்டு இருக்கோங்க. லிஃப்ட் ஆபரேட்டிங் கண்டிஷன்ல இருக்குங்க. செம்ம சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க. சோ லக்கேஜ் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா சன்செட் ஆயிட்டு இருக்கு பாருங்க பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல. மேல இருந்து பாக்குற வியூ. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லயும் லிஃப்ட் இருக்கு, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 and 3 போறதுக்கும் லிஃப்ட் இருக்கு. ஓகேவா? சோ ரெண்டு பக்கமே நீங்க லிஃப்ட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க கீழே போவோம். கீழே ஹோட்டல், ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப்பு இதெல்லாம் இருக்கு. இது வழியா நாம மெயின் ஸ்டேஷன் டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர் பக்கத்துல போயிடலாம். மக்களே, இது நம்ம ரயில்வே ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம்ங்க. ஸோ புது ரயில்வே ஸ்டேஷன் ரெடி பண்ற வரைக்கும் பழசே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம IRCTC ஃபுட் பிளாசா. டீ, காஃபி, ஸ்நாக்ஸ், பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டாம். ஐஸ்கிரீம் பார்லரும் இருக்கு, அருண் ஐஸ்கிரீம். உள்ள டைனிங் பண்றதுக்கும் ஸ்பேஸ் இருக்கு. கிச்சன், கேஷ் கவுண்டர் எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க, ஃபெசிலிட்டி சூப்பரா இருக்கு. மக்களே, நம்ம வெஜ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து பக்கத்துல ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப் இருக்குங்க. பழனியில ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் தான். ஸோ பஞ்சாமிர்தம் வித்துட்டு இருக்காங்க. வேற லெவல். நீங்க ஸ்டேஷன்லயே வாங்கிக்கலாம்.
மக்களே, நம்ம பழனி ஸ்டேஷன்ல ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப்ல பஞ்சாமிர்தம் ஷாப் பார்த்தோம்ல. இங்க வந்து 1/2 kg 1/4 kg பேக்கெட் மட்டும் இருக்குங்க. ஸோ நீங்க ஸ்டேஷன்ல இருந்து ஊருக்கு போகும்போது இன்கேஸ் நீங்க கோவில்ல வாங்கலைன்னா இங்க வாங்கிட்டு போய்க்கலாம். ஆத்தென்டிக் ராமநாதன் ஸ்டோர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் பழனியில். ஸோ அவங்களோட ப்ராடக்ட் தான் வந்து இங்கே ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஷாப்பில் விற்கிறாங்க. உங்களுக்கு பேடிஎம் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இன்கேஸ் கேஷ் இல்லாட்டி கூட நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணி வாங்கிட்டு போய்க்கலாம். நன்றிங்கக்கா. மோடிஜி அவரோட பிக்சர் போட்டிருக்காங்க. இது வந்து பழனி முருகனோட ராஜ அலங்காரம் பிக்குங்க. தண்டாயுதபாணி சுவாமி ராஜ அலங்காரம். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. ஸோ மக்களே, நம்ம 2 பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஃபெசிலிட்டியும் பார்த்தாச்சு. ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்டு, பஞ்சாமிர்தம் வாங்குற ஷாப்பு எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற பழனி ஸ்டேஷன் பற்றின வீடியோ. இங்கே இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஸ்டேஷன் வந்து ரெனோவேட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஸ்டேஷனு. இப்போதைக்கு நல்லா ஃபங்க்ஷனிங் லெவலில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்னும் வெயிட்டிங் ரூம் ஃபெசிலிட்டி செட், அதுக்கப்புறம் ரிட்டையரிங் ரூமு இதெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ரொம்ப எசென்ஷியல் விஷயங்களெல்லாம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி வாங்க நாம மறுபடியும் என்ட்ரன்ஸ் போகலாம். ஸோ இதுதாங்க, நீங்கள் பழனி ஸ்டேஷன்லேருந்து என்ட்ரன்ஸ் போனோடனே உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இங்கே பாருங்களேன், சூப்பராக கொன்றைப்பூ மரம் செம்ம அழகாக இருக்குங்க. மரம் ஃபுல்லாக பூவாக இருக்குது. சித்திரை பூன்னு சொல்லுவாங்க. இது நம்ம வருட பிறப்புக்கு கேரளாவில் விஷுக்கனின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. நம்ம சித்திரக்கனின்னு கொண்டாடுவோம் தமிழ் நியூ இயரை. ஸோ அதுக்கு இந்த பூ தான் மெயினாக வச்சு வழிபடுவாங்க. வா வா வா, வேற லெவல். ரேம்ப் ஃபெசிலிட்டி மாதிரி பண்ணுறாங்க. ஸோ தட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்கிறதுனால. பழனியில் இன்னொரு சூப்பரான விஷயம், ட்ரெடிஷ்னலான விஷயம், ஹெரிட்டேஜ் விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்து பழனிக்கு வந்துட்டு இருக்கேங்க. இன்னும் இந்த குதிரை வண்டி இருக்கு, ரேக்லா வண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க கோவில் வரைக்கும் போறதுக்கு அழகா ஸ்டேஷன்ல இருந்து இந்த குதிரை வண்டியில போலாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஆட்டோஸும் இருக்கு, பட் குதிரை வண்டியில போறது வந்து உங்களுக்கு ஒரு தனி ஃபீலா இருக்கும். ஒரு மெமரி வேணும்ல, இந்த மாதிரி பிலிகிரிமேஜ் சென்டருக்கெல்லாம் வர்றதுக்கு. பழமையும் புதுமையும் கலந்து இருக்குங்க. எவ்வளவு குதிரை வண்டி நிக்குது பாருங்க. ஸோ மக்களே, நீங்க வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா நிறைய குதிரை வண்டிங்க இருக்கு. 1 2 3 4 5 குதிரை வண்டி இருக்கு. இங்க பாருங்க, இன்னொரு கேரளா பிரதர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. வீடியோ பண்றாரான்னு தெரியல. அதுக்கு பக்கத்திலேயே வந்து சின்ன ஆட்டோவும் இருக்கும், இந்த மாதிரி ஷேர் ஆட்டோவும் இருக்கும். ஓகேவா, நிறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது என்ட்ரன்ஸ் வேலை இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி என்ட்ரன்ஸ் உள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் காமிச்சிட்டேன். இங்க பாருங்க, கோவில்ல இருக்கிற தூண் மாதிரியே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா. ஸோ மக்களே, நம்ம பழனி ரயில்வே ஸ்டேஷன் பத்தின ஃபுல் லைக் டீடைல்ஸ் பார்த்தாச்சுங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் எங்க இருக்கு, ஃபுட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன்ஸ் எங்க இருக்கு, பிளாட்ஃபார்ம் இப்போ எப்படி இருக்கு கண்டிஷனு அப்படின்னு எல்லாம் காமிச்சாச்சு. இன்னும் ஒரு 6 monthsல சூப்பரா ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னுமே வந்து செம்ம சூப்பரா இருக்க போகுது நம்ம பழனி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ பழனி ரயில்வே ஸ்டேஷன் பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு நீங்க ட்ரெயின்ல வந்தீங்கன்னா இங்க ஸ்டேஷன்ல இருந்தே வந்து உங்களுக்கு குதிரை வண்டி, ஆட்டோஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமிங்க்கு நீங்க வர்றப்போ மினி பஸ் இருந்துச்சுன்னா அதுலயும் போகலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Palani Railway Station, மக்களே. See you.